திருவோரம் பறந்து வந்த பயங்கிலியே வெச்ச கண்ணை எடுக்கலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்ற ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 9:16 செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற அட்வான்ஸ்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபில்லுக்கு செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் வரிசையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 by 1 இமேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்துடலாம். எடிட் பண்ண பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. இப்போ இதில் எல்லா இமேஜுக்கும் நம்ம பேன் ஜூம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு பேன் அண்ட் ஜூம் அப்படின்ற ஆப்ஷனை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இமேஜாக நம்ம பேக் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேன் அண்ட் ஜூம் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு பேக் போய்க்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் இப்போ எல்லா இமேஜுக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த எல்லா இமேஜுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் மாதிரியான சிம்பிளை டச் பண்ணிக்கிட்டு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அகைன் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பிளேஸில் வந்துட்டு 2 இமேஜுக்கு சென்டரில் இருக்கிற இந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இதில் நான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஜூம் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான் பயன்படுத்தி இருக்கிறேன். இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு இந்த மேக்னெட்டிக் ஜூம் அப்படின்ற எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் 4 எஃபெக்ட் இருக்கும். நான் இதில் 3rd எஃபெக்டை தான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனை செலக்ட் பண்ணி இந்த மேக்னெட்டிக் ஜூமில் 3rd எஃபெக்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த எல்லா இமேஜஸ்க்கும் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ரெயின் ட்ராப்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டார்டிங் பிளேஸில் வந்துக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் லேயரை செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ரெயின் ட்ராப்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட கார்னரில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய பிளாக் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த ரெயின் ட்ராப்ஸ் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக ரைட் சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸில் பிளெண்டிங் அப்படின்ற டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணி பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக சேம் இந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோக்கு பதிலாக ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு விசிபிள் நல்லாவே இருக்கும். யூடியூப்ல தமிழ் ஒயிட் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நான் பயன்படுத்திருக்க லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸில் பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண டார்க்கன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிட்டு வீடியோவில் எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பர்ஃபெக்டாக வந்து ப்ளே ஆகுது. இந்த வீடியோவை இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல எடிட்டிங் வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பை.